மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியின் முழுவுருவ வெண்கல சிலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு. கருணாநிதியின் உருவ சிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக மணல்மேடு கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏற்பாடுகள் கலந்துள்ளது. மணல்மேடு பகுதியாக திருமலை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை பாத யாத்திரை செய்ய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கலைஞர் திருமலை விழா நிகழ்ச்சியில் அரசியல் நோக்கத்திற்காக எட்டேகால் அடி உயரமுள்ள வெண்கல சிலையை திறந்து வைத்தார். திருமலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சர் தலையனாக தமிழ்நாடு சமைத்து நாம செழியன் கொண்டு திருமலை செயலாளர் வேதாமுருகன் எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ பகுதியில் திமுக நிர்வாகிகள் மகளிர் தவசி கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் உங்கள் செய்திகள் உங்கள் செய்தியாளர் ஆதா சுரேஷ். எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செழியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். இளைஞர்களின் நம்பிக்கையை இளம் தலைவர் டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞர், கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞர், கலைஞரின் புகழ். கழகத்தின் இருவண்ட கொடியை நம் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவருடைய திருக்கரத்தால் ஏற்றி வைத்திருக்கிறார். திறந்து வைத்துள்ளார். அவருடைய திருக்கரத்தால் திறந்துள்ளார். கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ். நமது சின்னவர் வாழ்க, நமது சின்னவர் வாழ்க, நமது சின்னவர் வாழ்க, டாக்டர் கலைஞரின் புகழ். ஓராண்டு முயற்சி என்று அண்ணன் இளைஞரணி செயலாளர்கள் அவருடைய கரத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்தின் முதல் சிலை என்ற பெருமையை அண்ணன் வேதாமுருகன் அவர்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளார். அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் உள்ளத்தோடு வழி விடுங்க. நம்முடைய ஓரங்கத்திற்குரிய வருங்கால தமிழகம் அமர்மாறு கேட்டுக்கொள்கின்றோம். சைலன்ஸ் சட்டம் கேட்டதும் மேடையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழே இறங்கி குறுக்க வந்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஓரமா வாங்க. வருங்கால தமிழகம், வருங்கால தமிழகம் எங்கள் சின்னவர், எங்கள் சின்னவர். தமிழ்நாட்டுடைய 3/4 நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக தெரிந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற அனைத்து வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர், பாதையை வகுத்திருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணி தான் பாசிஸ்டுகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கு. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுதா அவர்களை வெற்றி பெற செய்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞருடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய உழைப்பு தான் அந்த வெற்றிக்கு முழு காரணம். நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை எல்லாம் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய கூட்டணி கிடைச்ச வெற்றி. அதுக்காக பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயணம், அதே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நான் முதல்வன் திட்டம், எல்லாத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக தாய்மார்கள் எதிர்ப்பீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, விண்ணப்பங்கள் வந்துட்டு இருக்கு. உறுதியா சொல்றேன், விரைவில் அது சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும், ஏற்கனவே தலைவர்கள் மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞருடைய திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதுக்கு நம்ம முதலமைச்சர்கள் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த சாதனைகள்லாம் தொடர வேண்டும்னா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை நீங்க அனைவரும் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும், செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. எனவே வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 200 தலைவர் அவர்கள் 30 விழாவில் சபதம் எடுத்திருக்கிறார். 234 குறைந்தது 200 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சாக வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் என்ன சொல்றாங்க, நான் அது ஒரு மமதையில பேசுறேன்னு சொல்லாதீங்க.
என்னுடைய ஒரே நம்பிக்கை, கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க உழைப்பீங்க, அந்த வெற்றியை தேடி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூறுகிறேன் சொல்லிவிட்டு